गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लस வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி இப்போ தமிழ் வருஷ பொறப்பு வரப்போறது இல்லையா, ஸோ அன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபுல் லஞ்ச் மெனு. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பாயசத்தில் ஆரம்பித்து வடை வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கறிக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி சாம்பாருக்கு தேவையான பருப்பு, கூட்டுக்கு தேவையான கூட்டு, பாயசம் எல்லாத்துக்கும் தேவையான பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ வந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே தேங்காய் திருகி வச்சாச்சு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலான லஞ்ச் மெனுலாம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அடுப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன மெனு பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் அடி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் நான். இதில் என்ன பண்ண போகிறோம்னா மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் மட்டும் வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதுக்கு நம்ம நிறையா ஊற்றக்கூடாது. ஸோ மாங்காய் வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். இதோட அந்த ஆவிலேயே அது வெந்துடும். அதை மூடி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இது மேலேயே நான் என்ன வைக்க போகிறேன்னா கூட்டுக்கு வேக வைக்க போகிறேன். ஸோ கூட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா புடலங்காய் குட்டியாக ஒரு 2 புடலங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது மேலேயே வச்சுட்டு கொஞ்சமாக இதில் தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த குட்டி 2 புடலங்காய்க்கு இந்த மாதிரி தக்காளி வந்து ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே நம்ம இதில் போடலை. ஜஸ்ட்டு தக்காளி, மஞ்சள் பொடி, புடலங்காய் வேக வச்சது இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம் அது வேகிறதுக்கு. மாங்காய்க்கு அந்த தண்ணியே போதுமானது தேவைங்க அதனால. ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூட்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த கூட்டுக்கு புடலங்காய் வேக வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இன்னொரு குட்டி குக்கர் எடுத்துட்டுருக்கேன். நம்ம இப்போ பாயசம் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். சோக் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் வடித்து வச்சுருக்கேன். ஸோ ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு தான் நம்ம பாயசம் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ நான் மொத்தமாக பாசிப்பருப்பு கூட்டுக்கும் பாயசத்துக்கும் வேக வச்சுருந்தேன். ஸோ இதையும் அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து தான் நம்ம இப்போது பாயசம் பண்ண போகிறோம். இப்போது இந்த குக்கரில் நான் அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா பாயசத்துக்கு எப்பயுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஆல்ரெடி. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஜவ்வரிசி வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு தான் பண்ண போகிறேன். ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் நான் எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியில் ஒரு பாதி அளவுக்கு போட்டுட்டேன். இது வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பாசிப்பருப்பு சேர்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்ட கறிக்கு அவரைக்காய் போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ண போகிறோம். ஸோ வந்து அது 2 சேப்பங்கிழங்கு நான் வந்து வேக விட்டு 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். வேக விட்டுட்டு தோலை உரித்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். கேப்பில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு கொண்டக்கடலை போட்டு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம அப்படியே போட்டோம்னா வேகாது. அதே சமயம் குக்கரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் குக்கிங் பண்ண போகிறோம். அந்த குக்கர் நம்ம புடலங்காயும் இது மாங்காயும் வேக வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் நான் இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். நான் 4 அடுப்பு உள்ள இந்த 4 பர்னர் உள்ள அடுப்பில் பண்ணுறேங்கிறதுனால எனக்கு ஒவ்வொன்றுலையும் 1 போட்டிருக்கேன். ஈஸியாக வேலை முடிஞ்சிரும்னு. இது ஒரு விசில் வந்துடுது ஆல்ரெடி. இன்னொரு 2-3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம். அதுக்குள்ளே இது வேகட்டும். இப்போ இந்த பாயசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சி
வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை பாகுலாம் வைக்கல. என்னதான் நம்ம சுத்தமான வெல்லம்னு சொன்னாலும் அதில் கொஞ்சம் மண் இருக்கும். ஸோ வந்து அதனால தான் வெல்லம் இந்த மாதிரி நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி மாங்காய் பச்சடிக்கும் நான் அதே மாதிரி கரைச்சி வடிகட்டி கொதிக்க விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்துடுத்து, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் எத்தனை பேருக்கு நீங்கள் பாயசம் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மொத்தமாக ஒரு 200 கிராம் பருப்பு தான் வேக வச்சுருக்கேன், கூட்டுக்கும் பாயசத்துக்கும் சேர்த்தே. ஸோ வந்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வெந்த பருப்பு தான், இருந்தாலும் நம்ம இதில் ஒன்று சேர்ந்து வரத்துக்காக இந்த ஜவ்வரிசியோட சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து ஜவ்வரிசியும் பருப்பையும் ஒன்றா குக்கரில் வேக வைக்க முடியாது, அதனால தான் நம்ம இதை தனித்தனியாக வேக வச்சுக்கிறோம். ஸோ வேக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒன்று சேர்ந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், இதை அப்படியே சேர்த்துக்கிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ ஈஸியாக முடிஞ்சிருக்கு. இப்போது இது நல்லா கொதிச்சிருத்து. இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை சேர்த்துக்கிறேன். ஒன்றுதான் இதில் வந்து நெய்யில் முந்திரி மட்டும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காயெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ டக்குன்னு ஆயிடும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் நமக்கு பாயசம் ஆகிடுது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதான். பாயசம் ஆகிடுத்து. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு லைட்டாக ஒரு கலர் மாறின உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இழுப்பச்சட்டி ஆல்ரெடி அப்படி போட்டிருக்கேன். இதில் அவரைக்காய் கறி பண்ண போகிறோம். ஸோ நான் அவரைக்காய் ஆல்ரெடி அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இழுப்பச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் போட்ட கறி பண்ணும்பொழுது தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து கொட்டினோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கோம். கறிக்கு எண்ணெய் காயிற அந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாதத்துக்கு இங்கே ஒரு ஓப்பன் பேன் வச்சுட்டுருக்கேன். நான் எப்பவுமே வடித்த சாதம் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஓப்பன் பேன் வச்சுட்டுருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டுட்டோம்னா அது பாட்டு ஒரு பக்கம் வேக ஆரம்பிச்சிடும். நான் இதை அந்த அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம பக்கத்தில் வேறு ஏதாவது வச்சுக்கணும் கூட வச்சிடலாம். ஸோ வந்து இது கொதிச்சோன்னா நான் அரிசி களைஞ்சி போட்டுருவேன். வெந்த உடனே நான் அப்படியே வந்து வடிச்சிடுவேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருத்து, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஸோ வந்து காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா வத்தல், அது ஒரு 2 காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இதுலேயே இது செவந்த உடனே உளுத்தம்பருப்பு செவந்துருத்து, கடுகு வெடிச்சிருத்து, நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை அப்படியே சேர்த்துட்டு நான் எப்பயுமே தண்ணி தெளித்து தான் வதக்குவேன். இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் பண்ணும்பொழுது நம்ம தண்ணியில் வேக வச்சோம்னா சத்து போயிடும்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே ஜலம் தெளித்து தான் வதக்குவேன். ஸோ 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஜலம் தெளித்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அவரைக்காய் கறி ரெடி ஆகிடும். இப்போது 2 நிமிஷம் வதங்கிடுது. இதில் தண்ணி மட்டும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தெளிச்சுட்டு போகிறோம். ரொம்ப தெளிக்கணும்னு இல்லை, லைட்டாக தெளிச்சோம்னா போதும். இப்போ இது மூடி வச்சிடலாம். இது வதங்கட்டும். இந்த ஆவிலே இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி போட்டுடலாம். ஸோ தண்ணி கொதிச்சிருது. சிம்மில் வச்சுட்டு நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அது பாட்டு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ அவரைக்காய் வேகிற அந்த கேப்பில் நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு போட்டுடலாம். இந்த ரோஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம ஒரு பக்கம் போட்டுட்டோம்னா அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நான் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு போட்டு சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறோம். எப்பயுமே சேப்பங்கிழங்கு பண்ணும்பொழுது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் நமக்கு ஆகும். அப்போ தான் வந்து ரோஸ்ட்டாக வரும், நல்லாவும் இருக்கும். ஸோ கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்ததும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி காய்கறி நறுக்கும் பொழுதே வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போது வரும். இப்போ சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு, காரம் எல்லாமே நம்ம இப்போது சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி நல்ல கலர் வரதுக்காக, ஃபஸ்ட்டு காரப்பொடி, தனி மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, அது சேர்த்துக்கிறோம்.
அதுக்கப்புறம் வாசனைக்கு எப்பயுமே கிழங்கு வகைகள்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெருங்காயம் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து வாயு பிடிக்காது. ஸோ வந்து பெருங்காயம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஒரு பெரட்டி விட்டோம்னா இந்த எண்ணெயில் இது அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ வந்து 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு காரம் போட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம அப்படியே ஒரு ஓரமாக அந்த அடுப்புக்கு மாற்றிட போகிறோம். ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மித்த ஐட்டங்கள்லாம் பண்ணிடலாம். ஆனால் இந்த கூட்டுக்கு வேக வச்சிடணும் இல்லையா? இப்போ வந்து கூட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த வேக வச்ச இந்த புடலங்காயும் தக்காளியும் இந்த குக்கரை நான் ஆல்ரெடி அலம்பி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து மஞ்சள் பொடியும் தக்காளியும் மட்டும்தான் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். ஸோ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு பெருங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஸோ வந்து கொஞ்சமாக உப்பு, புடலங்காய் உப்பு தாங்காது. ஸோ பார்த்துட்டு போட்டுக்கணும். ஸோ வந்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வாசனைக்கு பெருங்காயமும் சேர்த்துட்டேன். இந்த பெருங்காயமும் இந்த சாம்பார் பொடியும் பச்சை ஸ்மெல் போட்டும். இதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி விட போகிறோம். இது வேகிறதுக்குள்ள நெக்ஸ்ட்டு அவரைக்காய் தண்ணி தெளித்து மூடி வச்சுருந்தோம். அது நல்லா வெந்துடுத்து. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காயெல்லாம் கொஞ்சம் உப்பு தாங்காது. ஸோ நம்ம பார்த்துட்டு தான் போட்டுக்கணும். தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கலரி விட்டுட்டு தேங்காய் ஆல்ரெடி நான் சமையலுக்கு மொத்தமாக திருகி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா கூட்டுக்கு இது இந்த பிளெண்டர் எடுத்துட்டுருக்கேன். இதில் ஜீரகம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா ஆல்ரெடி நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். காரம் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது 3ஐயும் கொஞ்சமாக அரைச்சி நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். புடலங்காய் வெந்துருத்து. ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லு போய் புடலங்காய் ஆல்ரெடி வெந்துருத்து. நம்ம அந்த சாம்பார் பொடி இது போட்டிருந்தோம் இல்லையா, அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் இதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெறும்னா நம்ம கூட்டு மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா காய் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு குக்கரில் விட்டு விசில் விட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது 4-5 ஐட்டம் பண்ணும்பொழுது பருப்பு வேக வைக்கும்போது அது மாதிரி சேர்ந்த மாதிரி வேக வச்சுக்கலாமே அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி தனித்தனியாக வேக வச்சேன். ஸோ அப்படியும் பண்ணலாம், தப்பே கிடையாது. அது மாதிரி கூட்டுக்கு உளுத்தம்பருப்பு தேங்காய் மிளகா வத்தல் வறுத்து அரைச்சிட்டும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி கூட்டு தான் பண்ணியிருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஜாரை அலம்பி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட போகணும். இப்போ தேங்காய் போட்டுருந்தோம் இல்லையா, இது அவரைக்காய் கறி ஆகிடுத்து. இதை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே நம்ம கூட்டை இறக்கிட்டு வந்து ஸோ இப்போது இந்த ஜாரையும் அலம்பி ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம்னா கூட்டு ரெடி ஆகிடும். இப்போது கூட்டு கொதி வந்துடுது. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். இதையே அலம்பிட்டு நம்ம இதில் மாங்காய் பச்சடி பண்ணிக்க போகிறோம். இந்த கூட்டுக்கு தாளிப்பு மட்டும் நம்ம போடணும். இப்போது அவரைக்காயை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின்ட்டு இதையே நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த அவரைக்காய் கறி பண்ண பாத்திரத்துலேயே நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். ஆனால் சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கூட்டு 2 தாளிப்பு போட்டுட்டு மாங்காய் ஊறுகாய்க்கு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம். ஸோ வந்து ஆல்ரெடி நான் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். இது காயட்டும். மாங்காய் இந்த மாதிரி இப்போ சீசனுங்கிறதுனால கிளிமூக்கு மாங்காய் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி பொடி பொடியாக துண்டம் போட்டு நான் வச்சுருக்கேன். தோலோடையே போட்டோம்னா தான் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கல்யாண மாங்காய் ஊறுகான்னு சொல்கிறது. வெந்தய மாங்காய் எப்படி வேணால் சொல்லலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஊறுகாய், இன்ஸ்டன்ட் ஊறுகாய். ஸோ வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட்டுக்கும் கொஞ்சம் வந்து தயிர் பச்சடிக்கும் நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ கடுகு போட்டாச்சு. வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போது கடுகு வெடிச்சிருத்து, உளுத்தம்பருப்பும் செவந்திருக்கு.
நம்ம வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த தாளிப்பை எடுத்து இந்த தயிர் பச்சடிக்காக நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நம்ம போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கூட்டுக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தயிர் பச்சடிக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது வந்து கூட்டுக்கு இதை அப்படியே நம்ம கூட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ கூட்டுக்கு தாளிப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெந்தய மாங்காய்க்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். ஸோ இந்த கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உளுத்தம் பருப்பெல்லாம் போடக்கூடாது. ஸோ கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு வெடித்த உடனே கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு வெடிச்சிருது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இந்த மாங்காயை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி ஸோ இது போட்டுக்கிறேன். போட்டு அந்த சூட்லேயே நம்ம இது வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம அந்த சூட்லேயே இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னென்னா வெறும் வெந்தயம் இலுப்பச்செடியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கு வந்து மெயின் இன்கிரிடியன்ட். வெந்தய பொடி சேர்க்கறது தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது அந்த மாங்காயோட புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் அந்த பெருங்காயத்தோட துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா கொஞ்சமாக இதில் ஒரே ஒரு பிஞ்சு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்து அந்த ஊறுகாய் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெல்லம் வேணுன்னா கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் கலரிட்டு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். ஸோ இப்போ இந்த இலுப்பச்சட்டிலே நம்ம சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம். அந்த பக்கம் சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ சாம்பாருக்கு நான் கடலை எண்ணெய் கொஞ்சமாக விடுறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த பாருங்க, இந்த சாதம் நமக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கஞ்சி வடிச்சுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு தான் சாதம் வடிப்பேன் எப்பயுமே. ஸோ இந்த ஓட்டை வழி இது நம்ம நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு இப்படி இறக்கணும் அப்படின்னா ஓட்டை வழியாக தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். சாதம் நல்லா பொல பொலன்னு சூப்பராக வரும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து இது வடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் அந்த குக்கர் ஆல்ரெடி நம்ம அலம்பி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் மாங்காய் பச்சடிக்கு நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி இந்த மாங்காய் நம்ம வேக விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, புடலங்காய் வேக வைக்கும் பொழுது. ஸோ இந்த மாங்காவை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெல்லம் ஆல்ரெடி நம்ம கரையை விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வந்து இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அங்கே எண்ணெய் காயிட்டு நம்ம சாதத்தை வடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சாதம் வடிச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி வடித்தோம் அப்படின்னா எல்லாமே வடிச்சுன்னு நான் வடிச்சிட்டேன் ஆல்ரெடி. பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒலை ஊறிடும். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் நான் எப்பயுமே முன்னாடியே தாளித்து கொட்டிடுவேன். இதில் வரமிளகா காரத்துக்கு ஒரு 2-3 வாசனைக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ வந்து அது ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாமே பொரிஞ்சிருக்கு. இதில் அப்படியே சக்கரை வள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோப் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது இதில் சாம்பார் பொடி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட சாம்பார் பொடி எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போட்டும். இதில் புளினா ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட புளிப்பு அளவை பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு பாதி வந்து இந்த சாம்பாருக்கு விடுறேன். பாக்கி இருக்கிறது நான் அப்படியே
ரசத்துக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து இது எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் தாளிக்கும் பொழுதே போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு, நான் எப்பயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உப்பு, சக்கரவள்ளி கிழங்கு உப்பு தாங்காது, பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாம்பாருக்கு அரைச்சின்னு வர போகிறோம். என்ன அரைச்சின்னு வர போகிறோம் அப்படின்னா, துருகின தேங்காய், இதில் கொத்தமல்லி வேற, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், இதை 3ஐயும் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதோடு நம்ம அந்த தேங்காயை போட்டு மிக்சியில் அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம் நைஸாக. ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு குறப்பா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கொத்தமல்லி வேற, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் எப்பயுமே கலருக்காக. ஸோ அதை வறுத்து அரைச்ச இந்த பொடியோட தேங்காய் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். அடுத்து இந்த பக்கம் மாங்காய் பச்சடி கொதிச்சுன்னு இருக்குது. இதில் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், கீரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது வெள்ளம் ஜலமாக விட்டுருக்கோங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாயும் நல்லா அதிலேயே வெந்துடும். ஸோ வந்து புளிப்பு, காரம் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. தாளிப்பு போடும் பொழுது நம்ம அறுசுவைக்கு உண்டான பாக்கி சுவையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இது கொதிக்கட்டும், நான் அதுக்குள்ளே சாம்பாருக்கு அரைச்சி எடுத்து வந்துட்டு காமிக்கிறேன். சேப்பங்கிழங்கு இப்போ ரோஸ்ட் ஆகிடுது. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த எலுமிச்சட்டியை அலமீன் வந்திருக்கும். நம்ம இதில் மாங்காய் பச்சடிக்கு பாயசத்துக்கெலாம் தாளிப்பு போட போகிறோம். ஸோ மாங்காய் பச்சடியை நல்லா கொதிக்கிற வரைக்கும் அந்த அடுப்புக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ நல்ல ஜாம் மாதிரி வரட்டும். ஸோ இதை சேப்பங்கிழங்கு பண்ணின இந்த எலுமிச்சட்டி அலமீன் வந்திருக்கேன். இதில் இப்போது இது பாருங்க, சேப்பங்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது பாயசத்துக்கு இந்த எலுமிச்சட்டியில் முந்திரி தாளிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பாருக்கு, அதை இதை ஊற்றிக்கிறேன். சாம்பார் வந்து நல்லாவே கொதிச்சிருக்கு. ஸோ இந்த அரைச்சி வச்சதை நான் கலந்துக்கிறேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பொடி தனியாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். ஸோ இது இப்போ அரைச்சதை ஊற்றியாச்சு. இதில் பருப்பு, துவரம்பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, இதை கலத்துக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து வச்சுன்ட்டு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம். சாம்பாருக்கு கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியது. ஸோ இதுவே வந்து நமக்கு கெட்டிமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு போட்டுக்கணும். ஸோ இது உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டு எடுத்துப்போம். ஒரு 5-10 நிமிஷம் இது நல்லா ஒத்தாப்பில் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போது இந்த பக்கம் நெய் காஞ்சிருது. இதில் உடைச்ச முந்திரி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு திராட்சை எல்லாம் தேவையில்லை. அது மாதிரி இந்த பாயசத்துக்கு தேங்காய் எல்லாமும் நமக்கு தேவையில்லை. ஸோ இது இந்த முந்திரி கூட வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துட்டு நம்ம இதை அப்படியே சேர்த்துப்போம். இப்போது முந்திரி நல்லா கோல்டன் கலர் ஆகிடுது. அது வந்து பொரியட்டும். அதுக்குள்ளே இந்த பாயசம் ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், சேந்தா மாதிரி வரதுக்காக. இதில் நம்ம தேங்காயெலாம் எதுவும் சேர்க்கல. ஸோ இதுவே நமக்கு போதும். இப்போது முந்திரி வறுபட்டுருது, இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பாயசத்துக்கு தாளிப்பு போட்டாச்சு. சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுது. இப்போ அதே இழுப்பச்சட்டிலேயே நம்ம மாங்காய் பச்சடிக்கு தாளிப்பு போடுறோம். இப்போ இது பச்சடி நல்லா கொதிச்சு ஜாம் மாதிரி ரெடி ஆகிடுது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். இது பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது காஞ்ச வேப்பம்பூ. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் காஞ்சது போட்டுக்கலாம். அதை காமிக்கிறதுக்காக தான் நான் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம எதாக இருந்தாலுமே வறுத்துட்டு தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இழுப்பச்சட்டி, இந்த முந்திரி தாளிச்ச இதே இழுப்பச்சட்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இதுக்கு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டுட்டோம். இருந்தாலும் வாசனைக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் துவர்ப்புக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருது. கடுகு பாருங்க, கடுகு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு பெருங்காயம். ஸோ இதில் அறுசுவையும் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். வேப்பம்பூ, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ.
இதில் ரொம்ப கொஞ்சமாக தான் எனக்கு இன்னைக்கு கிடச்சிது. ஸோ அதனால் காஞ்ச வேப்பம்பூவும் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. அதையும் நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம், ஏன்னா அதில் கல் மண் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கீழே உதிர்றது தான் நம்ம வெளியில் விற்கிறது கடைகளில். ஸோ வந்து இப்போ உங்களாலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்கள் காய வச்சுக்க முடியும்னா வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. நான் வெளியில் வாங்கின வேப்பம்பூ தான். பச்சை வேப்பம்பூ கொஞ்சம் தான் கிடச்சிது. ஸோ இது நல்லா இப்போது வறுத்துக்கணும். இது வறுக்கும் பொழுதே நல்லா சூப்பராக ஒரு வாசனை வருது. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷ பிறப்புக்கு மெயினாக பண்ணக்கூடிய இந்த அறுசுவை பச்சடி. இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தேல்னா தான் அந்த கசப்பு தெரியாது. பட் நம்ம வந்து வருஷ பிறப்பு அன்னைக்கு இந்த கசப்பாகவும் சாப்பிட்ணும். அறுசுவையும் நம்மளோட சாப்பாட்டில் இருக்கணும். இதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே அறுசுவையும் கலந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அன்றைக்கி அறுசுவை பச்சடி செய்கிறோம். ஸோ வந்து இது நல்லா வறுப்பட்டுது. இதை அப்படியே எடுத்து இந்த மாங்காய் பச்சடியில் போட்டுக்க போகிறோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இப்போது சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், கொதிச்சிடுது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை மேலாப்பில் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுது. அடுத்து வந்து ரசம் வைக்க போகிறோம். புளி கரைச்ச ஜலம் நம்ம சாம்பாருக்கு எடுத்துகிட்டு பாக்கி எடுத்து வச்சிடணும் இல்லையா ரசத்துக்காக. அதை நான் வந்து இந்த அடுப்பில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பொடி பொடியாக தக்காளி நறுக்கி வச்சிடணும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரசப்பொடி, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரசப்பொடி ஒரு எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட ரசப்பொடியோட ரெசிபி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். தனியாக வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் எப்படி வறுத்து பொடி பண்ணுறதுன்னு. இதில் கொஞ்சமாக சேர்ந்து வரதுக்காக சாம்பார் பொடி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கல் உப்பு, ரசத்துக்கு வேணுங்கிற கல் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் ரசத்துக்கு தேவையானது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் ஒரு கட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஜலம் விடலாம். ரசம் பச்சை ஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டும். நான் ரசப்பொடியோட லிங்க்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லாருமே போய் பாருங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வடைக்கு ஊற வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, காரத்துக்கு மிளகா வத்தல் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இதில் என்னெல்லாம் நான் வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ வந்து மொத்தமாக ஒரு அழாக்கு கணக்கு பண்ணிக்கிறதுக்காக அரை அழாக்கு வந்து கடலைப்பருப்பு, 1/4 துவரம்பருப்பு, 1/4 பயத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாகவே இதில் ஒரு அழாக்கு தான் நான் போட்டிருக்கேன். அரை கடலைப்பருப்பு, 1/4 துவரம்பருப்பு, 1/4 பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டிருக்கேன். இப்போ மிளகா வத்தல் போட்டு நல்லா கெட்டியமாக, அதாவது குறன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான், ஒன்று பாதி இருந்ததுன்னா தான் நமக்கு வடை வந்து நல்லா சூப்பராக வரும். ஸோ வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ வடைக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதை கலக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ரசம் கொதிச்சிடுது. ஸோ இதில் நல்லா பச்சை ஸ்மெல் போக நமக்கு கொதிச்சிடுது. ஸோ இதில் வந்து பருப்பு ஜலம், ஸோ கொஞ்சமாக பருப்பில் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு ஜலம் சேர்த்துட்டோம்னா இது பொங்கி வந்துருந்துன்னா நம்ம ரசத்துக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஸோ இந்த ரசப்பொடியோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இதில் மேலாப்பில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடியே போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஸோ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பொங்கி வரட்டும். வந்துட்டுனா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்கறதுக்காக. இது பொங்குற அந்த கேப்பில் நம்ம இந்த பக்கம் இழுப்பச்செடியில் ரசத்துக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ வந்து ரசத்துக்கு நான் எப்பயுமே நெய்யில் தான் தாளிப்பு போடுவேன். ஸோ அதே மாதிரி போடணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் காயட்டும், அதுக்குள்ளே அது ரசமும் பொங்கிடும். இப்போது பொங்கி வருது, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த பக்கம் நெய் வந்து காஞ்சிருக்கு. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ வந்து கடுகும் ஜீரகமும் மட்டும்தான் நமக்கு இதுக்கு தாளிப்பு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய்யில் இந்த தாளிப்பு போடும்பொழுது. பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே இதில் விட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான், ரசமும் ரெடி ஆகிடுச்சு. வடை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வடைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். ஸோ வந்து இது காயிற அந்த கேப்பில் நம்ம மாவை கலந்துடலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம தயிர் பச்சடிக்கு தாளிப்பு போட்டு வச்சுருந்தோம். இதில் பொடி பொடியாக வெள்ளரிக்காய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும். உங்களுக்கு திருகி போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் திருகி கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் வேணால் நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி வெளில வெறும்னு தான் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வடைக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் என்னெல்லாம் சேர்த்துக்க போகிறோம்னா, நல்லா கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி. எப்பயுமே இந்த மாதிரி கல்யாண பருப்பு வடை பண்ணும்பொழுது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் நல்லா வாசனைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். வடை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ உப்பு பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் அரைக்கும் பொழுது போட மாட்டேன் எப்பயுமே. ஸோ அதனால் உப்பு போட்டுட்டு இப்போது நீங்கள் பண்டிகை நாள் வெறும்ன பண்டிகை நாளாக மட்டும் இருந்ததுன்னா கோஸு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லை அன்றைக்கி வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுவே போகிறோம். திருங்கின கேரட் கொஞ்சம் சேர்த்துனோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இது நான் வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும்னு சொல்லலை. கொஞ்சம் வடையை ஹெல்த்தியாக டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி கோஸ் கேரட் இது மாதிரிலாம் சேர்த்துட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெஜிடபிள் வடையாக. இல்லை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தேங்காயோடு நிப்பாட்டிடலாம். நான் கொஞ்சமாக திருங்கின கேரட் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு அப்படியே நம்ம வடை தட்ட வேண்டியதுதான். ஸோ இந்த மாவு ரெடி ஆகிடுத்து, நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. இதை முப்பருப்பு வடை அப்படின்னு சொல்கிறது. நம்ம 3 பருப்பு போட்டு பண்ணுறதுனால. ஸோ கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே பண்ணும்பொழுது இந்த மாதிரி 3 பருப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லது, விசேஷம். அழகாக இந்த மாதிரி எடுத்துன்ட்டு எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருத்து. ஸோ இந்த மாதிரி இது பண்ணி போட்டோம்னா சூப்பராகவே நல்லாயிருக்கும். வடை சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பாகவும் இருக்கும். கல் மாதிரி இருக்காது. ஜென்ரலாக சில இந்த பருப்பு வடை பண்ணும்பொழுது கல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஸோ இது வந்து கல் மாதிரி இருக்காது. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப வந்து மெல்லிசா தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு மெல்லிசா தட்டினோம் அப்படின்னா சூப்பராக வரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு வேக விட்டோம்னா உள்ளேயும் வேகும், வெளியில் நல்லா கிறிஸ்பாக வரும். அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துட்டேன். ஸோ இது வேக ஆரம்பிச்சிருது. நமக்கு முதல்ல எது வெந்ததோ அதை பார்த்து பொறுமையாக திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அடுத்தடுத்ததை வந்து திருப்பி விட வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸி, சூப்பராக இருக்கும். நமக்கு கொஞ்சம் பருப்பு போட்டோம்னாலே நிறையாவே இது வந்துடும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து விட வேண்டியதுதான். இப்போது தயிர் பச்சடிக்கு தயிர் விட்டுக்கிறேன். ஸோ வெள்ளரிக்காய், உப்பு, தாளிப்பு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. தயிர் மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதான். இப்போ வடை சூப்பராக 2 பக்கமும் வெந்துருது, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போது நம்ம இந்த அறுசுவை பச்சடியில் உப்பு மட்டும் போட மறந்துட்டோம். ஸோ ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் களத்து பருப்புக்கு நம்ம உப்பு போடல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லா சமையலுமே ரெடி ஆகிடுது. இந்த பச்சடியை நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். ஸோ சூப்பராக தமிழ் வருஷ பிறப்புக்கான இந்த மெனு ரெடி ஆகிடுது. எல்லாமே நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம், அதே சமயம் நல்லா வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மெனுவாகவும் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்டு பாயசம், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, மாங்காய் வெல்லம் போட்டு வேப்பம்பூ போட்டு அறுசுவை கலந்த அறுசுவை பச்சடி, புடலங்காய் கூட்டு,
சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அவரைக்காய் கறி, அதுக்கப்புறம் களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக அரைச்சி விட்டு கொண்டக்கடலை போட்டு நம்ம சாம்பார் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான சாம்பார். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் பண்ணியிருக்கோம். இங்கே சாதம் ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருக்கோம். இந்த பக்கம் மாங்காய் ஊறுகாயும் பண்ணியிருக்கோம், வடை தட்டி வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த மெனுவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாருக்கும் என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மெனுவும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை, அதே சமயம் கம்மியாகவும் இருக்காது, எல்லாமே நம்ம நிறைவாக பண்ணியிருக்கோம். எல்லாருமே இந்த காய்கறிகள் யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த மெனு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து எல்லாருமே நம்மளோட சேனலை பார்த்துட்டும் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடணுன்னு நான் சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்பவும் சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. ராம் ராம்.